ஹாய் ஆல். இது வந்து ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி எடுத்த வீடியோன்னு நெனைக்கிறேன். சண்டே தான். அங்க சேலத்தில வந்து பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருந்தது. சரி இந்த மாரி மழை பெஞ்சா பஜ்ஜி, போண்டா, சூடா டீ, காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும். ஆனா பஜ்ஜி, போண்டா செய்ற ப்ராசஸ்லாம் கொஞ்சம் லெங்தி. சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட். அதனால எந்த வேலையும் செய்யறதில்லன்னு முடிவு பண்ணியாச்சு. சரி சூடா குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த நெஸ்கஃபே இது குடிக்கலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி குடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ அதில வந்து இந்த மாரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருந்தாங்க. அத போட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து சுகர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால ஒரு ஸ்பூன் பக்கமாவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அத நல்லா போட்டு பண்ணுனேன். என்ன சொல்றது? அ அந்த கட்டி மாரி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இருந்தது. பட் வந்து டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காஃபி லவர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நல்லா இருந்தது. அது பேக்கெட் வந்து ₹10ன்னு நெனைக்கிறேன். ஓகே. இத வந்து போட்டுட்டு நீட்டா வந்து உட்காந்துட்டு சூப்பர் சிங்கர் இப்ப நடந்துட்டுருக்கு இல்லையா? அதுதான் பார்த்துட்டுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. காஃபி அப்படிங்கிறதுனால இவ்ளோ பெரிய மக்ல குடிச்சிட்டுருக்கேன் நானு. எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு டேஸ்ட் நல்லா இருந்தது. யம்மியா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அத குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா சூப்பர் சிங்கர் பார்த்துட்டுருந்தேன். நல்லாயிருக்கு. மிஷ்கின் சார் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நல்லாவே இருக்கு. சரி மழை பெஞ்சுச்சு அப்படிங்கிறதுனால அன்னைக்கு டின்னர் வந்து அந்த இட்லி மஞ்சூரியன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். இட்லிய வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து நல்லா கிரிஸ்பியா இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி இட்லி மாவுலலாம் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அத வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா தான் இருந்தது கிரிஸ்பியா. சரி நம்ம இன்னைக்கு டின்னருக்கு மஞ்சூரியன் பிளான் பண்ணியிருக்கோமே, அதுக்கு மிச்சம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது இது. சின்ன பசங்கலாம் இருக்காங்க அப்படின்னா, இப்படியே கூட குடுத்து சாப்பிட வைக்கலாம் போல இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டு வதக்கியாச்சு. வந்து சோயா சாஸு, சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சாஸ்லாம் ஆட் பண்ணா தான் மஞ்சூரியன் அப்படிங்கிற ஒரு இது வரும் போல இருக்கு அத்தென்டிசிட்டி. ஸோ அதனால என்ன பண்ணேன், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொடுத்தேன். நல்லாயிருக்கு. என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் இது லைட்டா அவ்வளவா பிடிக்கல. இந்த இட்லி வந்து லெஃப்ட் ஓவர் இட்லியில தான் செய்யணும்னு இல்ல. ஃப்ரெஷ்ஷா நீங்க செஞ்சுட்டு கூட அந்த இட்லியில பண்ணிடலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான இட்லிய வேக வச்சு எடுத்துட்டு அதில தான் இது பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மழைக்கு சூடா யம்மியா இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்க இந்த மாதிரி இட்லி மஞ்சூரியன்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.